இந்த சம்பவத்தில் பரிசேயன் ஒருவன் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவருக்கு விருந்து பண்ணுறான். அவனுடைய வீட்டில், அதே வீட்டில் பாவியாகிய ஒரு ஸ்திரீயும் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இவங்க 2 பேரும் இயேசுவின் மேலே அன்பாக இருக்கிறாங்க. இந்த பரிசேயனும் இயேசுவின் மேலே உள்ள அன்பில் தான் அவரை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். அவர் மேலே உள்ள அன்பில் தான் அவருக்கு விருந்து பண்ணுறான். ஒரு விருந்து பண்ணுறதுங்கிறது ஈஸியான வேலை கிடையாது. அவனும் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்பான், எவ்வளவோ எஃபர்ட் போட்டான். ஆனால் இயேசு இந்த இடத்தில் அந்த ஸ்திரீ தன்னிடத்தில் காட்டின அன்பின் மேல் அதிகமாய் பிரியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் இயேசுவுக்காக செய்யக்கூடிய எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பதையும் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையும் அவருக்கு க்ளோஸாக இருக்கிறதையும் உங்களோடு கூட உள்ள அந்த உறவிலும் அவர் பிரியப்படுகிறார் என்பதை இந்த நாளில் நீங்கள் மறந்து போகாதீங்க. கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். May God bless you all.